தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஐஜே மீடியாவுடைய அன்பு பக்தர்களே, இதோ இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒரு சிறந்த பண்புகளை உருவாக்க நல்லது ஒரு புதுமையை செய்வதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக கொடுத்து பார், இதுதான் இன்றைய மையக்கருத்தாக நான் நினைக்கிறேன். கொடுத்து பார், கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கொடுக்கின்ற மனம் நமக்குள்ள இல்லை. கொடுத்து பார்த்தோம் என்றால் அங்கே ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், நிறைவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். கடவுள் அங்கு அற்புதத்தை செய்வார், கடவுளுடைய வல்லமையும் அங்கு வெளிப்படும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக உயிர்த்த ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் தன்னையே தாரை வார்த்து கொடுத்ததனால்தான் இந்த உயிர்த்த மகிமையை நாமெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலக மக்களுக்காக, இந்த உலக படைப்புக்காக தன்னையே கொடுத்தார். இன்று தந்தையானவர் அவர் வெற்றி வீரராக உயிர்த்தெழ வைத்திருக்கிறார். கொடுக்கின்றவர்கள் எப்பொழுதுமே மேன்மை அடைவார்கள், உயர்வாக இருப்பார்கள். சாதாரணமாக பாருங்களேன், ஒருத்தர் கொடுக்கின்ற பொழுது கொடுக்கின்ற கரம் மேலே இருக்கும், வாங்குகின்ற கரம் கீழே இருக்கும். இதன் அர்த்தம் என்ன? கொடுத்து பார், நீ மேன்மை அடைவார், உயர்வை அடைவாய். இதுதான் இந்த அருமையான நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய சில பிள்ளைகளே, இதோ உயிர்த்த ஆண்டவர் இன்று அருமையான ஒரு புதுமை செய்கிறார் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு திபேரியா கடல் அருகே நிற்கிறார். அங்கு நோயுற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள் எல்லோரும் ஆண்டவனை பார்ப்பதற்காக, ஆண்டவன் மீது ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அங்கு வருகிறார்கள். அங்கு பார்க்கின்ற பொழுது பெறுவதற்காக வந்திருக்கின்ற மக்களுடைய தாகத்தை பார்க்கின்ற தேவன், தன்னையே கொடுத்த தேவன் அந்த மக்கள் மத்தியில் என்ன போதித்தாரோ என்று தெரியவில்லை. அவர்கள் மீது பரிவிரக்கம் கொள்கிறார். அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். புதுமையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இப்படியாக கொடுக்கின்ற எண்ணத்தை இந்த மக்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும் என்று நினைத்த அவருடைய போதனையும் அப்படித்தான் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அந்த மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர், இறை வார்த்தையை கொடுத்தவர், உடல் சுகத்தை கொடுத்தவர், கடவுளுடைய வல்லமையை கொடுத்தவர், இறுதியிலே வயிறு நிறைய அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது பரிவிரக்கம் கொள்கிறார். எனவே அவருக்கு நிச்சயம் கொடுக்க முடியும் எப்படியாவது. ஏனென்றால் அன்று சோதனையின் பொழுது கூட கல்லை கடவுளிடம் காட்டி சாத்தான் நீ அப்பமாக்கு, ஏன்னா அவரோட வல்லமை உணர்ந்து இருந்தது. கல்லை கூட அப்பமா மாற்ற முடியும் அப்படிப்பட்ட கடவுள். எனவே இந்த மக்களுக்கு தன்னால் உணவு கொடுக்க முடியும் என்று நினைத்த தேவன், எனவே தான் கொடுப்பதை விட தன் அன்பு சீடர்களை கொடுக்க வைப்போமே என்று சொல்லி தன்னை சுற்றி இருந்த சீடர்களை பார்த்து அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதிலே இருந்து விலகிவிட செல்ல அவர்கள் மனதை தூண்டுகிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நீங்கள் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது இங்கே இத்தனை பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே கொடுக்க மனமில்லாத ஒரு மனநிலையை அவர்கள் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்திரேயா என்ற ஒரு மனிதன் அங்கு வந்து இங்கே சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். எனவே சாதாரணமாக காக்காவிடமிருந்தும் சிறுவர்களிடமிருந்தும் எதையுமே பெற முடியாது. அவர்கள் ஒழித்து வைத்து அவர்கள் மட்டும்தான் திங்க ஆசைப்படுவார்கள். ஆனால் இந்த சிறுவனிடம் கேட்ட பொழுது அந்த மனப்பக்குவம் இயேசு போதித்த போதனையை கேட்டிருந்திருப்பான் என்று நினைக்கிறேன். எனவே அவனை கேட்ட உடனேயே அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தாரை வார்த்து கொடுத்தான். என்ன நடந்தது பாருங்கள். இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தையும் மீனையும் வாங்கி அந்த கூடியிருந்த மக்கள் எல்லோரும் நிறைவாக சாப்பிட்டு மீதி இருக்கின்ற அளவுக்கு அங்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வதை பார்க்கிறோம். கொடுக்கப்பட்டது, கொடுத்தார்கள், கொடுத்ததனுடைய விளைவை அவர்கள் அனுபவித்தார்கள். எனவே கொடுங்கள், நிச்சயம் கடவுள் கொடுப்பார். ஏழைகளுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது, தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது நிச்சயம் ஆண்டவர் அதை பன்மடங்காக நமக்கு திருப்பி கொடுப்பார். ஏன், உலக முடிவில் கூட பொது தீர்வு நடக்கின்ற பொழுது தேவன் எதிர்பார்க்கின்றது இதுதான். அவர் கேட்கின்ற கேள்விகள் இதுதான். கொடுத்ததனுடைய விளைவை தான் அங்கு அவர் 5 கேள்விகளாக கேட்கிறார். நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன்,
நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன். இப்படிப்பட்ட மனிதனுடைய வேதனையிலே தேவையிலே நான் இருந்த பொழுது எனக்கு நீ கொடுத்தாயா? எனவே எனக்கு கொடுத்தாயா? கொடுத்து நீ பலன் கண்டாயா? எனவே இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் அந்த நிலையான வாழ்வு, அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும் என்பதை கொடுத்தலின் அடிப்படையை அங்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, நிச்சயம் கொடுங்கள், ஆண்டவர் கொடுப்பார். யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சின்னன் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். எனவே நாம் தேவையில் உள்ளவர்கள், நாம் குறிப்பாக நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், அவர்களுக்கு நம்மை கொடுப்போம். கொடுப்பது என்றால் பொருள் மட்டுமல்ல, அல்லது உணவு மட்டுமல்ல, அல்லது தனக்கு மிஞ்சியதை மட்டும் கொடுப்பதல்ல. மாறாக கடவுள் கொடுத்திருக்கிறாரே, உறுப்புகளை கொடுத்திருக்கிறாரே, திறமைகளை கொடுத்திருக்கிறாரே, ஆற்றலை கொடுத்திருக்கிறாரே. எனவே மற்றவருடைய தேவைக்காக, மற்றவருடைய தேவையை நிறைவு செய்வதற்காக நம்மையே நாம் கொடுக்கின்ற பொழுது நிச்சயம் அது ரெட்டிப்பாக ஆசீர்வாதமாக இறைவன் நமக்கு தருவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே அரசர் புத்தகத்தில், முதல் அரசர் புத்தகம் 17வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அங்கு எலியா என்று கடவுளுடைய தூதர் சாரிபாத் என்ற ஒரு கைம்பெண்ணிடம் அனுப்பப்பட்டார். அங்கு பாருங்கள், கடவுள் அந்த வறுமையிலும் இருந்த அந்த பெண்ணை மனநிலையை மாற்றி, நீ அந்த பெண்ணிடம் செல் என்று சொல்லி எலியா என்ற இறைவாக்கினர் அனுப்புகிறார். போய் உணவு கேட்கிறார், தண்ணீரை கேட்கிறார். அது கொடுக்க மனமில்லாமல் இருந்தாலும் என்ன செய்யறார், பிறகு மாற்றி அவர் கொடுக்கிறார். அங்கு நிறைவு கண்டு கொண்டார்கள். எடுக்க எடுக்க மாவும் எண்ணெயும் வந்து கொண்டே இருப்பதை நான் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பாருங்களேன், அங்கு அந்த ஒரே மகன் இறந்து விடுகிறார். ஏதோ கொடுக்கின்ற பொழுதோ ஒன்றை இழந்தால்தான் அல்லது பல துன்பத்தை அனுபவித்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கும். எனவே அங்கு மகன் இறந்து விடுகிறார். உடனே அந்த இறைவாக்கினரிடம் அந்த சாரிபாத் என்ற கைம்பெண் சொன்ன பொழுது, இதற்குத்தான் நான் உனக்கு கொடுத்தேனா என்று சொல்ல பொழுது, பாருங்கள், அடுத்த நிமிடமே கொடுத்ததனுடைய விளைவு, அந்த எலியா என்ற இறைவாக்கினர் ஆண்டவரிடம் பரிந்து பேசி அது கொடுத்தது எடுத்து சொல்லி, அந்த நல்ல காரியத்தை எடுத்து சொல்லி, இதோ அவன் மகன் இறந்து விட்டானே என்று சொல்லி ஜெபித்த பொழுது அந்த மகன் உயிர் பெறுகிறான். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இப்படியாக நாம் கொடுக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். எனவே கொடுப்போம், நம்மிடம் உள்ளதை கொடுப்போம். தனக்கு மிஞ்சிதான் தானம் என்பதை மட்டும் கொடுக்கக்கூடாது. மாறாக நம்மையே இழந்து கொடுக்கின்ற பொழுது, கொடுத்தலிலே நமக்கு ஒரு இழப்பு இருக்க வேண்டும், நமக்கு ஒரு வழி இருக்க வேண்டும். அந்த வழியினுடைய மகிமைதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். எனவே கொடுப்போம். சில இயற்கையின் பொருட்களை பாருங்களேன், இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது 1000 இருக்கிறது. தேய்ந்திட்ட செருப்பை பாருங்கள், உருகிட்ட மெழுகை பாருங்கள், கரைந்திட்ட உப்பை பாருங்கள், நிறைந்திட்ட கரும்பை பாருங்கள், இதோ இப்படியாக நனைந்திட்ட குடையை பாருங்கள். இப்படியாக எல்லாமே தன்னையே இழந்து மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது தான் இந்த இயற்கையினுடைய பொருட்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மையே நாம் இழப்போம், நாம் கொடுப்போம், இந்த சிறுவனை போல கொடுப்போம், நிச்சயம் மனமாற்றத்தோடு கொடுப்போம், நிச்சயம் நாம் நிறைவு காண்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல, நாம் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த நேரத்தில் நாம் கொடுக்கின்ற பொழுது இதனுடைய விளைவு கடவுளுடைய ஆசீர்வாதம் ரெட்டிப்பாக பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். கொடுத்து பார், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உன்னை கொடு, உன் உடலை கொடு, உன் உள்ளத்தை கொடு, அதுவே ஆண்டவனுக்கு சிறந்த காணிக்கை, சிறந்த அர்ப்பணம். எனவே நாம் கொடுப்போம், ஆண்டவரிடம் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பான தேவனே, இதோ உம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. இந்த அலைபேசியின் வழியாக இதோ கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பிள்ளைகள் கொடுக்க மனமில்லாமல் இருந்திருக்கலாம். இதோ உன்னையே நீர் கொடுத்த உயிர்த்த ஆண்டவராக இந்த நாளிலே நீர் செய்தியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அன்பு தகப்பன், இந்த சிறுவனுடைய மனதை மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. நான் முதல்ல சொன்னதை போல காகமும் சிறுவனும் தனக்கு கிடைத்ததை சில நேரங்களில் தான் மட்டும்தான் தின்க ஆரம்பிப்பார்கள். எனவே அன்புமிக்க சகோதரமே, அன்புமிக்க தேவனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கின்ற உள்ளத்தை கொடும் ஆண்டவரே. தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய உள்ளத்தை கொடும் ஆண்டவரே. நீர் இறுதியிலே கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே அடிப்படையாக இருப்பது கொடுத்தலுடைய விளைவுதான் ஆண்டவரே. எனவே தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து வாழட்டும், உம்முடைய பங்காளிகளாக வாழட்டும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும். கொடுத்து பார்ப்போம், நிறைவு பெறுவோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவுடன் ஆசீர்வதித்து காப்பாராக.